அவங்க அட்வொகேட். இப்போ உச்ச நீதிமன்றம் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் 50 வருஷம் தங்கினாலும் பழசறிஞ்சு 10 வருஷம் தங்கினா வீடு, இந்த ஒரு காமெடியில ஒரு வீடு எனக்கு சொந்தரா, கோர்ட்டே சொல்லிச்சுடா 10 வருஷம் ஆச்சுடா, வீடு எனக்கு சொந்தரா, 10 வருஷம் தங்குனா அவங்க சொந்தோண்ட கதையெல்லாம் போய் 50 ஆண்டுகள் வாடகைக்கு இருந்தாலும் ஈர்ப்போருக்கு, அந்த வாடகைக்கு இருக்கவங்களுக்கு சொந்தம் இல்ல, வீட்டோட உரிமையா இருக்குதான் சொந்தம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு ஜட்மெண்ட். ரூல்ஸ் என்னென்ன, இனிமேல் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. வாடகை இருக்கவங்க யார் பேர்ல அந்த சொத்து இருக்கோ அவங்க மட்டும்தான். பயப்பட வேணாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, 50 ஆண்டுகள் வசித்தாலும் வாடகை இருப்போர் அந்த வீட்டை சொந்தம் கொண்டாட முடியாது. உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு ஜட்மெண்ட். சரிங்களா? ஏன்னா ஒரு தமிழ்ல ஒரு வீடியோ காமெடி கூட வந்திருக்கு. 10 வருஷத்துக்கு மேல இருந்தா வீடு எந்து கோர்ட்டே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ற காலெல்லாம் போய் இனிமேல் சொந்தம் கொண்டாட முடியாது. யார் பேர்ல பத்திரம் இருக்கோ, வீடு யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு பேர்ல தான் சொந்தம். வாடகைக்கு எத்தனை வருஷம் இருந்தாலும் சொந்தம் இல்லை. அதுதான் வெளிப்படையா வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க. 50 வருஷமே இருந்தாலும் நீ வந்து வாடகைக்கான என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் மட்டும்தான், வாடகைக்கு மட்டும்தான் இருக்கலாம். அந்த வாடகைக்கு வாங்கிட்டு அது சப்லீஸ் இல்ல நீ வந்து வாடகை கொடுறோ, உனக்கு பர்மிஷன் இல்ல, சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? நம்ம சேனல்ல வந்து அதாவது என்ன சொல்றது, உள் வாடகைக்கு வாங்கி உள் வாடகை இதை விடுறதுக்கு எந்த பர்மிஷன் இல்லை அப்படி இருக்காங்க. அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ.